இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? ஜுரம் தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? நான் கொடுக்க வேண்டிய மருந்தெல்லாம் கொடுத்துட்டேன். இந்த குழந்தையுடைய மனோவேதி தீர்றதுக்கு ஒரே மருந்து தான் உண்டு. அது அம்மா தான். அவங்க வந்துட்டா இவன் எழுந்து விளையாட ஆரம்பிச்சிருவான். அவ வரமாட்டா டாக்டர். இவன் தாயில்லா பிள்ளை. இவனுக்கு அம்மா அப்பா எல்லாம் நான் தான். உங்க வைத்தியத்தினால இவனை குணப்படுத்த முடியுமா முடியாதா? இந்த குழந்தையுடைய ஜுரம் ஜனியா மாறாமல் இருக்கணும்னா அவங்க அம்மா வரணும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன். எதுக்கும் நான் கொடுத்த மருந்தை கொடுங்க. காலையில வந்து பாக்குறேன். சரி டாக்டர். உட்காருங்க. என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்ல சார். ராத்திரில இருந்து என் பொண்ணை காணோம். ஊரு பூரா தேடிட்டு வக்கீல் வீட்டுக்கு போனேன். அவர் சொன்னாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயான்னாரு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். பேரு, வயசு, அங்கடையாளம், ட்ரெஸ், இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போங்க. அதெல்லாம் அந்த கடைதாச்சியில எழுதியே எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கு சார். யார் பேர்ல? அவ புருஷன் பேர்லயே. பொண்டாட்டி மேலதான் புருஷனுக்கு சந்தேகம் வரும். நீங்க என்னடா மாப்பிள்ளை மேலேயே சந்தேகப்படுறீங்களா? நிலைமை அப்படி ஆயி போச்சு சார். ஏன் சார், உங்களுக்கு அவருக்கு டேம் சரியில்லையா? டேம்ஸ் ஒண்ணும் இல்ல சார். அவனை மாப்பிள்ளை ஆகிக்கிட்டதே சரியில்லைன்ற. பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளையாச்சே, யோக்கியமா நடப்பான்னு நம்பி என் பொண்ணை கொடுத்தேன் சார். புது குடுத்தனை வச்ச ஜோர்ல என் பொண்ணு பேர்ல ஓவரா பிரியமா இருந்தான் சார். நான் அப்பவே நினைச்சேன் இவன் பின்னால அழ வைப்பான்னு. அழ வச்சுட்டான் சார். உங்களை ஒண்ணு கேக்குறேன் சார். என்னதான் நீங்க புள்ள குட்டி பேர்ல பிரியமா இருந்தாலும் கட்டின பொண்டாட்டிய நீங்க வெறுப்பீங்களா சார்? சாரி சார், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆனா வெறுப்பீங்களோ? எப்படியோ என் பொண்ணு அவன் வெறுத்துட்டான். யார் அவன்? எங்க இருக்கான்? எங்க இருக்கானா? நேர பாருங்க. ஆடு கோழி திருண்ட போய மாதிரி திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அவனே தான். அவரா உங்க மாப்பிள்ள? தன் குழந்தைய காணன்ட்டு கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்காரு. இன்னும் அவனை காணோம்னா கம்ப்ளைண்ட்ல எழுதுவான். என்ன சார் இது? என்னமோ இவர் மேல நான் கொலையே பண்ணிட்டு தான் பல பேர்கிட்ட பைத்தியம் முடிச்ச மாதிரி உலகிட்டு இருக்காரு. அதுக்காக இவர் மேல நான் மானநஷ்ட கேஸ் போட போறேன். ஆமா, இவனுக்கு இருக்கிற மானத்துக்கு நஷ்டம் வேற போடுறானா? போடட்டுமே. மிச்ச மீதி இருக்கிற மானத்தை கோர்ட்ல வந்து வாங்குறேன். சும்மா மிரட்டாதீங்க. நீ சும்மா ஆயிட்டு கேட்ட. ரெண்டு பேரும் என்கிட்ட பேசுங்க சார். சார், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தேன். இதை கேளுங்க சார். ராத்திரி குழந்தை என் பக்கத்துல தான் படுத்துக்கிட்டு இருந்தான். வெளிக்கதவை உள்ளார தாப்பா போட்டு வந்த ஞாபகம் எனக்கு இருக்கு. குழந்தை எழுந்திருச்சு போய் கதவை திறந்துட்டு வெளியே போயிருக்க முடியாது. ஏன்னா தாப்பா குழந்தைக்கு எட்டாது. நிலைமை இப்படி இருக்கும் போது குழந்தைய காணும்னு நான் சொல்றேன், தாயை காணும்னு இவர் சொல்றாரு. என்ன நடந்திருக்கும்னு உங்களால ஊகிக்க முடியல? இவருடைய தூண்டுதலின் பேர்ல இவர் பொண்ணுதான் உள்ளார நுழைஞ்சு குழந்தையை திருடிக்கிட்டு போயிருக்கிறான்னு நான் சொல்றேன். இப்பதான் சார் இவன் மாட்டிக்கிட்டான். கதவை உள்ள தாப்பால் போட்டிருக்கும் போது எப்படி அவன் பொண்ணு உள்ள நுழைஞ்சிருக்க முடியும்னு நான் கேட்கிறேன். ஏன் ஏன் உங்க பிரமாத யோஜனையின் பேர்ல கதவை தாப்பா போறதுக்கு முன்னாலேயே உங்க பொண்ணு திருடி மாதிரி உள்ள நுழைஞ்சு பதுங்கி இருக்க கூடாதான்னு நானும் கேட்கிறேன்.
படிச்ச முட்டாள் தான் இப்படி கேட்பான். இவர் பெரிய படிக்காத மேதை, அறிவு கொழுந்து. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உங்களை பத்தி எனக்கு தெரியாது. என்னடா தெரியும் என்ன பத்தி? சொன்னா சந்தி சிரிக்கும். அரைஞ்சு பல்ல உடைச்சிடுவேன். எங்க பூ பறிக்க போகுமா? போலீஸ் ஸ்டேஷன் மனத்தை காப்பாத்துங்க சார். என் முன்னாடி எப்படி ரசாபாசமா பேசி அடிச்சுக்கிட்டீங்கன்னா என் பாரு ஆபத்தா போயிடும். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அடிதடி, சப் இன்ஸ்பெக்டர் சாட்சி ஆக்கிடாதீங்க. நியாயம் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சார், என் ரத்தம் கொதிக்குது சார். இவன் தம் புள்ளைங்கிறதே மறந்துட்டு அந்த புள்ளைக்கு வேற ஒரு அப்பை தயார் பண்ணி வச்சிருக்கிறியான்னு வாய் ஊசாம கேட்கிறான் சார். அன்னைக்கே இந்த பைய தலையச்சி இந்த டேபிள்ல கொண்டாந்து வச்சு என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். நீங்க ஆம்பளையா இருந்தா இப்ப செய்யுங்க. எனக்கு வர்ற கோபத்துல உன்னை ஒண்ணும் சொல்லப்படாதுன்னு பாக்குறேன். ஏன்னா நீ எனக்கு புருஷன், என் மகளுக்கு புருஷன். இந்த நினைப்பு இங்க நுழையிறதுக்கு முதலே இருந்திருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்றீங்க. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்யறோம். கம்ப்ளைண்ட் எழுதியாச்சுல, வச்சுட்டு போங்க. தகவல் கிடைச்சா சொல்லி அனுப்புறோம். தேங்க்ஸ் சார். நான் இவன் பின்னால போக மாட்டேன். நான் கொஞ்சம் உட்கார்ந்து தான் போவேன். எப்படியோ போங்க. வாமா, நாங்கெல்லாம் பாவம் செஞ்சவங்க, அதனால தான் இந்த நரகத்துல உயிர்ந்து கிடக்குறோம். புண்ணியம் செஞ்ச ஒன்ன கூட எங்க பாவம் இங்க இட்டாந்துருச்சு பத்தியா? தவிலா, நீ பாகாதம்மா, உன்னால சகிச்சுக்க முடியாது. நீ கண்ணை இருக்க முடிக்க நான் கைய பிடிச்சே எடுக்கணும் போறேன். ஒவ்வொரு நிமிஷமும் முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய நேரத்துல கண்ணை முடிக்க சொல்றியே. இவன் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என்னால எதையும் சகிச்சுக்க முடியும். நீ மகாலட்சுமிமா, எல்லாத்தையும் சகிச்சே போய்விட்ட. ஒரு வேடிக்கை பத்தியா? பெரிய மனுஷங்க வீட்டுல குப்பை கூலத்தை எல்லாம் நாங்க பெருகி ஒதுக்கி வைக்கிறோமே, அத்த மாதிரி ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாம் எங்களை பெருகி ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. அந்த பெரிய மனுஷங்களும் இங்க வருவாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தப்பா ஓட்டுவாங்க. அப்படியே காலத்தையும் ஓட்டுவாங்க. நாங்களும் சட்டான காலத்தை ஓட்டிக்கிட்டு தான் பத்தியா? தப்பா தான் நம்ம அரமனை. வா 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 மாமா, வா. மொள்ள மொள்ள மொள்ள. சோமாரி எந்திரியா. என்னடி மந்திரியா? இவர் பெரிய கவர்னரு, இவரை தேடிக்கணும் மந்திரி வராரு. மூஞ்சி எந்திரியா. அம்மா வந்துக்கிறாங்க. மாமியா வந்துக்கிறாங்களா? எங்கடி வந்துக்கிறாங்க? ஏண்டி வந்துக்கிறாங்க? என்ன மனுஷயா நீ? என்னடி? எனக்கும் பயந்துக்கிற, எங்க அம்மாவுக்கும் பயந்துக்கிற. நல்லா கெளுத்தி மீன் மாதிரி மீசை மட்டும் பெருசா வச்சுக்கினையா. உனக்கு என்ன மீச? என்னடி மாமியா வந்துக்கிறாங்கன்னு சொல்லிக்கினியே ஒரு மறுவாதி. ஓனா விடு விடு. நான் அடிக்கிறதுப்பா மகாலட்சுமி மகாலட்சுமி சொல்லுவேன. இன்ஜினியர் சம்சாரம் அவங்க வந்துக்கிறாங்க. சண்டை வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிக்கினி அவங்களா? இட்டுச்சேன்னா என்னடி இவங்களா சண்டை வலிக்கிறாங்க? அந்த மனுஷன் சண்டை வலிச்சுக்கிட்டேங்கிறாரு. ஆமா என் வீட்டுக்காரன் கபாலி மூச்சா பாரு. அடி அறிவுக்குதா? என்ன மனுஷால் வந்துக்கிறாங்க, கம்முன்னு ரெடி கைத குந்துங்கம்மா குந்துங்க. பரவாயில்ல. ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? டீ வாங்கிட்டு வரனே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சதா செங்காங்கடை அவங்களே மனசு கஷ்டத்துல வந்துக்கிறாங்க. அவங்கள போய் டீ ஒன்மான்னு கேட்டுக்கணும். குழந்தைக்கு ஏதாவது வாங்கி அந்த குடியா? அது குழந்தைய முன்னாலே உனக்கு தெரியுமா? மாமா என்னது? அதாண்டி குழந்தை சாக்லேட் 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 குழந்தை குழந்தை. நீ என்ன துண்ற சாக்லேட்டா? தங்கிலி குடு இல்ல அம்மா கையில சொல்லுவேன். என்னயா குழந்தை என்னமோ கேக்குது? அதாண்டி சங்கிலி. அதான் பட்ட பட்டையா இருக்குமே, வளைய வளையமா இல்ல? அடி அறிவுக்குதா உனக்கு? அறிவுக்குதா? அடி மனுஷால் கூட்டாண்ட வந்துக்கிறாங்க, ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லு. நீ எதனாச்சும் வாங்கி வரேன். அப்படியா கூடாத, ஜல்தியா வந்துரு. நீ குந்துமா, நான் குழந்தை நான் பாத்துக்கிறேன். இவ ஆட்டி ராஜா. ஒரு கல்லு 2 மாங்காம. அது எப்படி? அதான் நம்ம பிளானும். தப்பு செஞ்சவங்க பிராயசித்தம் தெரிக்கிறாங்க எல்லாமே. அத மாதிரி நான் செஞ்ச தப்புக்கு அந்த அம்மாவையும் குழந்தையும் அவரோட ஒன்னா சேர்த்து வைக்க போறேன். அதோட மாவு வட்டிக்கலாம் பாரு. கைத புறம்போக்கு. ஏயா குட்டுக்காக காட்டி கொடுக்க போறியா? எட்டி இருக்கிறவங்களை சேர்த்து வைக்கிறவன் எட்ட போறான். எல்லாரையும் பெரிய காட்டி கொடுக்கறதா? நான் பாருமே, அந்த அம்மாவையும் குழந்தையும் பிரிக்கிறதுல என்ன அவரு என் கையில கேண்டி குத்தாத்தான் நான் குழந்தைய காட்டுவான். முடியா முடியா வாய. அந்த அம்மா காதல உய போகுது. உன் காதல ஒயின்னு தாண்டி சொல்லி இருக்கிறேன். பாரு, அந்த அம்மா எங்கேயும் தபாச்சுக்காம கண்டுக, நான் ஐயாவை கண்டுகிட்டு வரேன். இன்னாடியா இந்த சிரிப்புல தான் என்னமோ மழுமை வச்சுங்கிறாரு. அதுல தானே மயங்கி கிடக்குறேன். யாரு யாரு? கேட்காம யாரா நீ? நான் தான்ப்பா கபாலி. கபாலியாவது கருங்காலியாவது யாரை கட்டி வண்டியில ஏறேன்? நானா தான்ப்பா ஏறிக்கினேன். உனக்கு ஒரு குழு கொடுக்கலாம்னு வந்துக்கிறேன். என்னடா அது குழு குழு? குழந்தைய காணும் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணும் வரேன். ஆமா, அந்த குழந்தை எங்க இருக்குதுங்கிற சீக்கிரட்டி எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்?
தீரியும் குழந்தை எங்கடா இருக்குது சொல்லுடா. நான் நைஸா கேட்டுக்கினேன். இத்த படி. என்னது படி பயந்துராத. தலை 150 ரூபாய், மூளை 100 ரூபாய், கை கால் 50, கண்ணு 25, ஈரல் 500 ரூபாய். என்ன பாரு கச்சிக்கமான விலை. காஸ்ட்லி மிலிட்டரி ஹோட்டல் மெனு கொண்டாந்து எங்க கொடுத்துட்டியா? முட்டை பரோட்டா தவிர பாக்கி எல்லாம் இருக்குது. இத்தாப்பா நம்ம தொழில். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. இதுல எந்த பாட்டு வேணும்? குழந்தையோட தலை வேணுமா? என் குழந்தை முழுசா உயிரோட எனக்கு வேணும். அதுக்கு ரேட்டே வேற. அப்பால சொல்ற உட்சா. அதுக்கு முன்னால தாயும் குழந்தையும் பிரிக்கிறதுல அந்த அம்மா கையில நீ சத்தியம் பண்ணிக்கிறான். உனக்கு என்னடா அவ்வளவு வைக்கிற? நீயே ஒரு பொறுக்கி. நீ கூடவா சத்தியத்தை நம்புற? நான் செய்யற சத்தியத்தை நீ நம்ப வேணாம். ஆனா நீ செய்யற சத்தியத்தை நான் நம்புறேன். தலையில அட்டி சொல்லு சார். அந்த கதையெல்லாம் வேண்டாம். பணம் வேணும்னா வாங்கிக்க. நீ என்ன சார் தர்றது? நானே ஜேபுல கையை விட்டு எடுத்துக்குவான். நான் பாரு பொய்யாலும் சத்தியம் பண்ணிக்க. அதுவும் என் வீட்டுக்காரிக்காக. நான் பொய் சத்தியம் எல்லாம் பண்றது இல்ல. சார் தான் ஆளை விடு. நீ எப்படி குழந்தைய கண்டுக்கிறேன்னு நான் கண்டுக்கிறேன். சார் தான் போடா. இஷ்டப்படியா கேட்டு தொலைக்கிற ஏறு வண்டியில. அப்படி வா வைக்கி. பாசா எனக்கு குழந்தை இல்லா காட்டிலும் பாசத்தோட மழுவே தெரியும். சரி சரி உட்கார சார். கவான்னு வயிற்றுக்க வண்டி. கண்ணு நான் நல்ல தனமா பேசி அவரை இட்டானுக்கிறேன். நீ அந்த அம்மாவையும் குழந்தையும் இட்டுக்கணுமா? இங்கதான் இருந்தாங்க. இப்போ காணையா அவரு அந்த அம்மாவையும் குழந்தையும் சேர்த்து தான் இட்டுக்கணும் போவாரா? கண்ணு நான் ஒரு மாதிரியா காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுங்கிறேன் அவரை. நீ அவங்களை இட்டுக்கணுமா? அட இன்ன ஆளியா மெய்யாலுமே அவங்களை காணையா எங்க போய்கிறாங்கன்னு எனக்கே புரியல. இன்னாடி கமாலா அவங்கள ஒய்ச்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட ஆட்டம் காட்டியா? போமே போமே. அந்த மனுஷன் வெளியில வெயிட் பண்ணிக்கிறாரு. அட்வான்ஸ் வேற வாங்கினேன். போமே. ஐயா உன் தள்ள அடிக்கிறேன் ஐயா. விட்டேன்னு சொல்லு. விட்டேன் சொல்லுமே. அவங்க இல்லையா? மெய்யாலுமே இல்லைன்றியா? துரோகி கைத போக்கு. நீ என்னையே காட்டி கொடுத்தல. நான் உன் கையில சொன்னத நீ அவங்க கையில சொல்லிக்கிற. நீ சாமி சத்தியமா சொல்றையா? நான் சொல்லவே இல்லையா? அவங்களா எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு போயிடுறாங்க. வாய மூடி. பேமுய் மொழிச்சுக்கிறானே. இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன சமாதி வச்சிருவான். நான் எப்படி போய் சொல்லுவேன்? இந்த பாருமே நீ அப்படி தாவா போய் சொல்லுவீங்க. ஏயா அந்த ஆள் என்ன சமாதி வைக்கவா? அவன் பாட்டுக்கு எதனாச்சும் சொல்லுவான். அப்பால நான் கை நீட்டுற மாதிரி ஆயிடுயா. கைய கட்டிக்கின்னு போமே. இல்லையா ஆம்பளை நீ? ஆம்பளை தான் நான் பின்னால வரேன். நீ முன்னால போமே. போமே போயாமே. என்னடா குழந்தை வந்து குழந்தை வந்து போய் சொல்லுமே. என்னத்த சொல்ற? அவங்க என் கையில கேட்டுக்கணும்ல, என் கையில சொல்லிக்கணும் போல. என்னடா சொல்ற இவ? சாரு நியூஸ் தெரிஞ்சு குஞ்சோட பச்சி பறந்துருச்சு. என்னடா நீ நாடகம் ஆடுற? தெருக்கூத்தாடுறா. சும்மா நிறுத்தியா? உனக்கு தெரியாதா எனக்கு? மறுவாதி கொடுத்து மறுவாதி வாங்கணும். இல்ல பேட்டை கிழிச்சுப்போம். என்னடா ஏண்டா என்கிட்ட வேலையை காட்டுறியா? என்கிட்ட பணம் பறிக்கிற வழியாடாது. உன்னை நான் சும்மா விட போறதில்லை. உன்னை நேரம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் படிக்க போறேன். சாரு என்ன சார் என் கையில ரேங்க் இருக்கிறேன். அந்த அம்மாவை கண்டுபிடிச்சி உன் கையில ஒப்படைக்கிறேன். நான் சொன்னதுதான் நம்பு சார். கபால் வண்டியில ஏறு. தேன்னா கண்டுபிடிச்சலாம். இல்லாங்காட்டி எங்காவது கூடுவாங்க. யோசனை பண்ணா சார். உனக்கு குழந்தை ஓணுமா? கபால் வண்டியில ஏறு சார்.
என்னடா என்ன சார் இப்பதான் அந்த அம்மாவும் குழந்தையும் உள்ள நோஞ்சாங்க புடி புடிச்சாங்க. அவங்க தானே நல்லா பாத்தியா? தலையில அடிக்கிறப்பா கூட்டேன்னு சொல்லுப்பா. அடச்சே. நீங்க யாரு? யாரு? நான் குழந்தை. குழந்தையா? உங்களுக்கு யார் வேணும்? இது குழந்தை. என்ன எது கேட்டாலும் குழந்தைங்கிறீங்க? ஆமாங்க, உங்க குழந்தை. இது என் குழந்தை உள்ள இருக்குதான்னு பார்க்கணும். உங்க குழந்தை இங்க எப்படி வரும்? அட்மிட் பண்ணிருக்கீங்களா? நான் ஏமா அட்மிட் பண்றேன்? அப்படி ஒண்ணு அதுக்கு ஆபத்து வந்து இல்லையே. இது வேற மாதிரியான ஆபத்து. அதுக்கு நீங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இன்னாமா நம்ம கிட்டே டபாச்சுக்கிறேன். இப்போ ஒரு அம்மா குழந்தையோட உள்ள நுழைஞ்சுனாங்களே, அந்த அம்மாவை குழந்தையோட வெளியே இசுக்கணுமா? ஷட் அப். இது டாக்டர் வீடு. இங்க எத்தனையோ பேர் குழந்தைங்களோட வருவாங்க போவாங்க. நீங்க எந்த அம்மாவை சொல்றீங்க? அவங்க எப்ப வந்தாங்க? ஜஸ்ட் நோ. இப்போ ஒரு அம்மா குழந்தையோட உள்ள வரல, அவங்கள தான் சொல்றேன். இது வைத்தியம் பாக்குற நேரமும் இல்ல, அப்படி யாரும் இங்க வரவும் இல்ல. நீ வரவும் இல்லை சேலவும் இல்லைன்றா. உண்மையாத்தான் சொல்றீங்களா? மிஸ்டர், பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறீங்களே. என்னமோ ஒளிச்சு வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்ற மாதிரி இல்ல எட்டி பாக்குறீங்க. நோ நோ நோ, நான் டாக்டர் உள்ள இருக்கிறாரான்னு பார்த்தேன். என்ன ஒருத்தர் பாத்துக்கிறீங்க? இன்னும் சந்தேகமா இருந்தா உள்ள போய் நல்லா பாருங்க. வேண்டாமா, இதுல ஏதோ தவறு நடந்திருக்கு. இவன் தான் தப்பா சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணும் தப்பா சொல்ல வாத்தியார. இதுல ஏதோ ட்ரிக்ஸ் இருக்குதுப்பா, ட்ரிக்ஸ். போட. சதாம்பா. சாரிமா. ஏண்டா பொறுக்கி, என்ன அவமானப்படுத்துறதுக்கு என்ன இங்க கூட்டு வந்தியா? போய் ஓம் பேச்ச கட்டு நான் இங்க வந்தேன் பாரு. மெய்யாவா அவங்க மாத்தா சார் இருந்துச்சு.